எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வீல் சேனலுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீக்லி மார்க்கெட் அப்டேட், அது கூட குளோபல் மார்க்கெட் பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபுல் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எனக்கு புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்புறமா பெல் ஐக்கான் கம்பல்சரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டி 50 பற்றி பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு இது பாசிட்டிவ் ஆகுமா பாசிட்டிவ் ஆகாதுன்றது இம்பார்ட்டண்ட்டு இந்த வீக்கில் தெரிஞ்சிடும். இந்த வீக்கில் என்னன்னா இங்கே வந்துட்டு க்ரீன் கேண்டல் க்ளோஸ் ஆகுனா இந்த வீக்கில் கம்மிங் வீக்கில் அப்போ மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப் சைடு போகலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் இது வந்துட்டு டவுன் சைடு போகாமல் இங்கே ஒரு சைட்வேஸ் கூட போகிற சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸுமா சொல்லிக்கின்னு இருக்கிற இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய வீக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்லைட்லி ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு பண்ணியிருக்கு. இது ஸ்பின்னிங் டாப் இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இது ஒரு ஹை அப்புறமா இது ஒரு லோ மார்க் பண்ணிக்கினேன். எப்பெல்லாம் இந்த ஸ்பின்னிங் டாப் மேலே மார்க்கெட் போகுது அப்போது ஒரு அப்சைடும் இந்த ஸ்பின்னிங் டாப்போட கீழே வந்து டவுன் சைட் போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகம். பட் இது ஒரு ட்ரெண்ட் மாதிரியே இருக்கிறதுனால அது கூட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் ஆகும் பேங்க் நிஃப்டியில். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. ஓகே, அதே மாதிரி யூஎஸ்ஏ ஐஎன்ஆர் பார்த்தா இதுதான் கொஞ்சம் கவலாக இருக்குது. இது ஆல் டைம் ஹையில் போயிருக்கு யூஎஸ்ஏ ஐஎன்ஆர். இது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் வேண்டியது. பட் இந்தியா விக்ஸ் வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். இப்போது நாஸ்டாக் கியூப் வந்து ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. இப்போது யுஎஸ் எலெக்ஷன் ஆயிடுச்சு, ட்ரம்ப் வந்துருக்கிறாரு. வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்த் வரலும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஒரு வொலட்டிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் டைரெக்ஷன் அது பாட்டுக்கு அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போகிற மாதிரி அது டைரெக்ஷனில் வரும். பட் இந்த வீக்கில் வரலும் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப் சைடு ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு நாஸ்டாக். S&P 500 பார்த்தா இது கூட நியூ ஆல் டைம் ஹையில் இருக்குது. அது இல்லாமல் நல்ல பாசிட்டிவ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறமா ஜப்பான் நிக்கி வந்துட்டு இதுவும் பாசிட்டிவில் இருக்குது. அப்புறமா யூகே மார்க்கெட் பார்த்தா இது நெகட்டிவில் இருக்குது. அப்புறமா அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் ஒரு லெவல் வந்துட்டு க்ராஸ் பண்ணி க்ளோஸில் இருக்குது. இது ஃபர்தர் கொஞ்சம் கீழே வரலாம். அது இல்லாமல் கொஞ்சம் இங்கே ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இங்கே இன்கேஸ் இங்கே வந்துட்டு இந்த லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்தால் மறுபடியும் யூகே மார்க்கெட்டு அப்சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறமா அதே மாதிரி சைனா மார்க்கெட் பார்த்தா சைனா மார்க்கெட் ஆல்ரெடி அதோட ஒரு அப் ட்ரெண்ட் போய் இப்போ ஒரு கரெக்ஷன் லெவலில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஓகே, இதுவும் சப்போர்ட் எடுத்தால் இதுவும் மேலே போகிற அதிகமாக சான்சஸ் இருக்கும். இது ஆட் பண்ணுறது எப்படின்னா சாரி யூஎஸ் மார்க்கெட்டு அப்புறமா ப்ளஸ் சைனா. இப்போ வந்துட்டு ட்ரம்ப் வந்தனால கொஞ்சம் அவர் வந்து சைனா கூட கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரைட்டு, கொஞ்சம் அவங்களோட கம்பெனியில் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் கொஞ்சம் எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துன்னு வர மாதிரி பண்ணால் அப்போது அவங்க அந்த கம்பெனியெல்லாம் வந்து சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால இது மேலே போகிற கூட சான்ஸ் இருக்குது. அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க நம்ம எஃப்ஐ வந்துட்டு வெளியே போனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளியே போகும்போது நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் மறுபடியும் டவுன் சைடு போகிற சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த 2 ரீசனே தவிர மிச்செல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் ஓவரால் பார்க்கும்போது இது நெகட்டிவ் இருக்குது. இந்த வீக் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகாங்கட்டும் நம்ம அப் சைடு பார்க்காம கொஞ்சம் டவுன் சைடு பார்க்கலாம். இப்போ அப் சைடும் டவுன் சைடும் பார்க்காம கொஞ்சம் ஹோல்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கு வந்துட்டு நான் தீபாவளிக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தா தெரியும், தீபாவளி ஸ்டாக் இன்வெஸ்டிங் ப்ளஸ் மூமெண்டிங் ஸ்டாக்ஸு. அது கூட இது இந்த வீடியோ இன்வெஸ்டிங் ப்ளஸ் மூமெண்டிங் ட்ரேடிங் இது பார்த்தா உங்களுக்கு புரியும். அது பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். விப்ரோ வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. ஐசிஐசி பேங்க் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பிஐ பேங்க் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது. ஹிண்டால்கோ நெகட்டிவில் ஆகிருக்கு. ஜிந்தால் ஸ்டீல் வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்குது. JSW ஸ்டீல் பாசிட்டிவில் இருக்குது. பயோகான் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது. பிஎஃப்சி பார்த்தா
நெகட்டிவ் இருக்குது, ஸ்லைட்லி நெகட்டிவ் இருக்குது. அப்புறமா ஆர்இசிஎல் பார்த்தா அதுவும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறமா யூனியன் பேங்க் வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்குது. ஜேஎஸ்எல் ஸ்டீல் வந்துட்டு பாசிட்டிவ் இருக்குது. கிராசிம் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. ஐஆர்சிடிசி ஃப்ளாட்டில் இருக்குது. டாடா பவர் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. அப்புறமா வெல்சன் காப்பு வந்துட்டு பாசிட்டிவ்ல இருக்குது. பஜாஜ் ஃபின்சர் வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்குது. பிஹெச்எல் வந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்குது. டிஎல்எஃப் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஜைடியூஸ் லைஃப் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. ஹெச்எல் வந்து பாசிட்டிவில் இருக்குது. குமின்ஸ் இந்தியா வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது. பிஎல் வந்து பாசிட்டிவ் இருக்குது. ஒபேர் ரிலேட்டி பாசிட்டிவில் இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் ஃப்ளாட்டில் இருக்குது. அம்புஜா சிமெண்ட் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. அப்புறமா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்துட்டு நெகட்டிவில் இருக்குது. அப்புறமா எஸ்பிஐ லைஃப் வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட்டில். ஓஎன்ஜிசி நெகட்டிவ். கனரா பேங்க்கு ஃப்ளாட். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் நான் லாஸ்ட் தீபாவளிக்கு பிக்குன்னு கொடுத்துருப்பேன். இது இன்வெஸ்டிங் ப்ளஸ் மூமெண்ட்டிங். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதனால அது இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டில் கூட இந்த மூமெண்டிங் ஸ்டாக்ஸை எதனால நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, அந்த வீடியோ கூட கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹோப் இந்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த வாரம் இது வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனால் நம்மளோட மார்க்கெட் சேஃப் ஜோனில் இருக்கும். இன்கேஸ் மறுபடியும் இது இந்த இந்த லெவல் க்ளோஸ் பண்ணி கீழே வந்தால் மறுபடியும் மார்க்கெட்டு டவுன் சைட் ஃபோர் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனுக்கு. அதுக்கப்புறம் கம்பல்சரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நான் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.